தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுமதித்தது யார்? முடுக்கிவிடப்படும் விசாரணைகள். மஹிந்தவின் முன்னாள் செயலாளரை அழைத்தது சிஐடி. பெகோசமன் வழங்கிய தகவல். உறுதியான மித்தினிய ரசாயனம். போலீசாரிடம் அறிக்கை. 60 ஆண்டுகளுக்கு பின் புதுப்பிக்கப்படும் புறக்கோட்டை பேருந்து நிலையம் பணிகள் நாளை ஆரம்பம். நானோயாவில் நடனமாடி மகிழ்ந்த இந்திய சுற்றுலா பயணிகள். வைரலாகும் காணொளி. ரஷ்ய எண்ணெய் நிறுத்தம்தான் உக்ரைன் போருக்கு முடிவு. நேட்டோவிற்கு ட்ரம்ப் அழைப்பு. கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா. உள்நாட்டு செய்திகள். மித்தினிய தொரையாய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருள் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் ரசாயன பொருள் என தேசிய அபாயகர ஆயுதங்கள் கட்டுப்பாட்டு சபையினால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மித்தேனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கொள்கலன்களில் ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் இருந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான அறிக்கையை தேசிய அபாயகர ஆயுதங்கள் கட்டுப்பாட்டு சபை போலீசாரிடம் கையளித்துள்ளது. அதன்படி கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருள் மிதவேட்டுமைன் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் பொருள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய அபாயகர ஆயுதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் கூற்றின்படி கடந்த வெள்ளிக்கிழமை மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த கண்டுபிடிப்பு விரிவாக கூறப்பட்டுள்ளது. நெடோல்பிட்டிய மற்றும் கந்தானை பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருட்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் அடுத்த வாரம் அறிக்கைகள் ஒப்படைக்கப்படும் என்றும் அந்த சபை தெரிவித்துள்ளது. மித்தீனியாவில் உள்ள இந்த ரசாயன பொருள் செப்டம்பர் 5ஆம் தேதி தற்போது தடுப்பு காவலில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி பெகோசமன் என்பவரின் விசாரணையின் போது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் நெடோல்பிட்டிய மற்றும் கந்தானையிலும் இதே போன்ற பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் செயலாளராக பணியாற்றிய லலித் வீரதுங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளது. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சுக்காக வரி இல்லாத அடிப்படையில் இறக்குமதி செய்யப்பட்ட பேருந்தொன்று பாலர் பாடசாலை ஒன்றுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி குறித்த குற்றச்சாட்டு தொடர்பிலான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அக்காலத்தில் ஜனாதிபதி செயலாளர் திணைக்களத்தில் பணியாற்றிய மேலதிக செயலாளர் விசாரணைக்கு அழைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பல தசாப்தங்களுக்கு பிறகு கொழும்பு புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தை புதுப்பிக்கும் பணிகளுக்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 60 ஆண்டுகளின் முதல் முறையாக இந்த பேருந்து நிலையம் முழுமையாக புதுப்பிக்கப்பட உள்ளது. புதுப்பித்தல் பணிகளுக்கான மதிப்பிடப்பட்ட செலவு 424 மில்லியன் ரூபாய்களாகும். புறக்கோட்டை பகுதிக்கு வரும் மக்களின் வசதிக்காக இந்த மத்திய பேருந்து நிலையம் 1964ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. தற்போது இங்கிருந்து தினமும் 1500க்கும் மேற்பட்ட பேருந்து வழித்தடங்கள் இயக்கப்படுகின்றன. தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பயன்படுத்தப்படும் இந்த பேருந்து நிலையம் பல தசாப்தங்களாக முறையான பராமரிப்பு இல்லாததால் பழுதடைந்த நிலையில் உள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் நாட்டில் உள்ள 50 பேருந்து நிலையங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தை அரசாங்கம் தொடங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தின் நவீனமயமாக்கல் பணிகள் நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இந்த திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் தொடங்கப்பட உள்ளது. விமானப்படை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பேருந்து நிலையம் புதுப்பிக்கப்படுவது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். புதிய திட்டத்தின் கீழ் பேருந்து நிலையத்தில் புதிய கழிப்பறைகள், தகவல் மற்றும் தொடர்பு மையங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அமைப்புகள் நிறுவப்பட உள்ளன. புதுப்பிப்பு பணிகளுக்காக பேருந்து நிலையத்தில் பேருந்து சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் பேருந்து நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த கடைகள் புதுப்பித்தல் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் அகற்றப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
டானுவோய புகையிரத நிலையத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக நடனமாடி பொழுதை கழித்துள்ளனர். நானுவோய புகையிரத நிலையத்தில் ரயிலுக்காக இந்திய சுற்றுலா பயணிகள் சிலர் காத்திருந்துள்ளனர். கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி சென்ற சிறப்பு ரயில் நேரம் தாமதமாக சென்றுள்ளது. குறித்த நேரத்திற்கு ரயில் செல்லாததால் ரயிலுக்காக காத்திருந்த சுற்றுலா பயணிகள் ரயில் நிலையத்தில் நடனமாடியுள்ளனர். ரயில் தாமதமாகி வரும் என்பதை புரிந்து கொண்டு சலித்துக் கொள்ளாமல் நடனமாடி அவர்களின் பொழுதை மகிழ்ச்சியுடன் கழித்தமை தொடர்பிலான காணொளிகள் தற்போது வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இதேவேளை வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மொனராகலை மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும். மேலும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். மாத்திரை தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். காங்கேசன்துறை முதல் புத்தளம், கொழும்பு, காலி ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். வெளிநாட்டு செய்திகள். உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்தோடு சீனாவுக்கு 50 முதல் 100% வரி விதிக்க வேண்டும் என நேட்டோ நாடுகளுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: அனைத்து நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் போது ரஷ்யா மீது பெரிய தடைகளை விதிக்க நான் தயாராக உங்களுக்கு தெரியும், நேட்டோவின் வெற்றிக்கான அர்ப்பணிப்பு 100%க்கும் குறைவாகவே உள்ளது. அத்தோடு சிலர் ரஷ்ய எண்ணெய் வாங்குவது அதிர்ச்சி அளிக்கின்றது. இது ரஷ்யா மீதான உங்கள் பேச்சுவார்த்தை நிலைப்பாட்டையும் பேரம் பேசும் சக்தியையும் பெரிதும் பலவீனப்படுத்துகின்றது. நேட்டோ நாடுகள் சீனா மீது கடுமையான வரிகளை விதிக்க வேண்டும். சீனாவின் மீது 50% முதல் 100% வரை வரிகளை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரஷ்யா மற்றும் உக்ரைனுடனான போர் முடிவுக்கு வந்த பிறகு இந்த வரி முழுமையாக திரும்ப பெறப்படும். இது போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் பெரிதும் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் சொல்வது போல் நேட்டோ அவ்வாறு செய்தால் போர் விரைவில் முடிவடையும். அத்தோடு உயிர்கள் அனைத்தும் காப்பாற்றப்படும். இல்லை என்றால் நீங்கள் எனது நேரத்தையும் அமெரிக்காவின் நேரத்தையும் சக்தியையும் மற்றும் பணத்தையும் வீணடிக்கின்றீர்கள். போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றால் சீனா மற்றும் இந்தியா உட்பட ரஷ்யா கச்சா எண்ணெயை வாங்கும் நாடுகள் மீது 2ஆம் நிலை தடைகளை விதிக்க நேரிடும் என அவர் தெரிவித்துள்ளார்.